ஸோ இன்னைக்கு நம்ம ஒன்னு இல்ல 2 ஸ்டாட்டிக் கிராமர் பார்க்க போறோம். ஏன்னா ஒரே கிராமர்ல 2 வந்துருச்சு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. நோ சூனர் த கிரிக்கெட் மேட்ச் ஹேட் ஸ்டார்டட் தேன் இட் பிகன் டு ரெயின். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோ சூனர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்ப். ஸோ சில பேர் நினைக்கலாம் அட்வர்ப்னாவே இத்தனை நாள எல்ஒயில தானே முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்னப்பா சூனர்லாம் முடியுது அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா? அப்ப சூனர்லி அப்படின்லாம் ஒரு வேர்டே கிடையாது. ஸோ நோ சூனர்ங்கிறது ஒரு அட்வர்ப். ஸோ இந்த அட்வர்ப்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா எப்பயுமே உங்களுக்கு ஃபார்மேட் இந்த கீழே எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான். சரிங்களா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு ஹெல்பிங் வெர்புங்கிறது என்னது? இப்ப நம்ம பிரிப்போமே, இந்த அட்வர்பை விட்டுருங்க. நமக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். சரிங்களா? இந்த 2 வெர்பு ஹேட் ஸ்டார்டட்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வெர்புன்னு சிம்பிளா பார்ப்போம். ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா இது வந்து ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹெல்பிங் வெர்ப், இது வந்து மெயின் வெர்ப். மெயின் வெர்புங்கிறது ஒண்ணு இல்லை, அந்த மூல காரணமா இருக்க வெர்பு தான் மெயின் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற வெர்ப் தான் ஹெல்ப். அந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இது எல்லாமே ஹெல்பிங் வெர்ப் தான். ஸோ எப்பயுமே இந்த ஹெல்பிங் வெர்பை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிடணும். ஸோ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் இந்த ஹெல்பிங் வெர்பை மட்டும் ஹேடை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல போட்டுருக்கணும். சரிங்களா? ஸோ நோ சூனர் ஹேட் த கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்டட். ஸோ இங்கே ஹேடை போட்டு இங்கே ஹேடை போடணும்னா போடக்கூடாது. இதுதான் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபார்மேட் இங்கே தான். அட்வர்புங்கிறது இந்த நோ சூனர். ஸோ ஹெல்பிங் வெர்புங்கிறது இங்கே ஹேடா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச். மெயின் வெர்ப் ஆக்சுவலி ஷார்டட்னு வந்துடும். ஸோ படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன கையாமையான்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதுதான் அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆனா உங்களுக்கு இதான் ப்ரொசீஜர். ஸோ அட்வர்ப் இது மட்டும் தான் இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்ல நமக்கு மோஸ்ட்லி இந்த ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இந்த 3 வார்த்தை அலாங் வித் இந்த நோ சூனர், இந்த 4 வார்த்தை தான் இந்த மாதிரி டைப்ல கேட்பாங்க. இது ஆக்சுவலி இன்வர்ஷன் ரூல் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆனாவே நமக்கு ஹெல்பிங் வெர்பு முன்னாடி வந்துடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஸ்டாட்டிக் கிராமர் 3 முடிஞ்சிருச்சு, 4 எங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நோ சூனர் கூட உங்களுக்கு பின்னாடி என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சென்டென்ஸ் ஆக்சுவலி கரெக்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ நோ சூனர் கூட எப்பயுமே பின்னாடி தேன் தான் வரணும். ஸோ நிறைய டைம் தென்னு கொடுத்துருவாங்க, நம்ம படிக்கிறப்ப அதை கண்டுக்க மாட்டோம். ஸோ நோ சூனர் கூட எப்பயுமே தேன் தான் வரும். அதையுமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்குங்க.